வாகனவியல் தமிழ். நான் கோபிநாத், இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹோண்டா CBR 250 ஒரு வித்தியாசமான செல்ஃப் கம்ப்ளைண்ட்டு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த CBR 250 தான் நான் சொன்னது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு செல்ஃப் போட்டால் செல்ஃப் எடுக்காது, டிக் டிக்கின் சவுண்டு தான் வரும், ரிலே சவுண்டு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் இது வந்து நிறைய செலவு பண்ணிட்டார். 2 பேட்ரி வந்து புதுசாக மாற்றிருக்காரு. இந்த பேட்ரி மாற்றி 2 நாள் தான் ஆகுது. அதே மாதிரி இப்போது ஒரு எக்ஸைட் பேட்ரி, புது பேட்ரி இப்போ ஜஸ்ட்டு நான் வாங்கி வந்து போட்டது. இப்போது அதுக்கு முன்னாடி மோட்ரு மாற்றிருக்கு. செல்ஃப் மோட்ரு வந்து செக் பண்ணி பார்த்து ரன் ஆகுது, ஆனால் வண்டியில் மாட்டினா ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு மோட்டரும் மாற்றிருக்கு, மோட்ரு வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு பேட்டரியும் மாற்றிருக்காங்க. இப்போ ஃபைனலாக நான் ஒரு தடவை செக் பண்ணி புது பேட்டரி மாற்றிருக்கேன், இந்த பேட்டரி வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்பவும் செல்ஃப் எடுக்கலை. இது என்ன தான் கம்ப்ளைண்ட், செல்ஃப் ரிலே மாற்றியாச்சு, மோட்ரு மாற்றியாச்சு, பேட்டரி மாற்றியாச்சு, ஆனால் செல்ஃப் எடுக்கலை. இது என்ன கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி கஸ்டமர் வந்து ஒரு இடத்துல விட்டு வேலை பார்த்துருக்காரு. அவங்க பண்ண தப்புக்கு அப்புறம் தான் அந்த ஃபால்ட் வந்திருக்கு. அது என்ன தப்புன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மேக்னெட் கேஸை கழட்டி மறுபடியும் மாட்டியிருக்காங்க ஒரு மெக்கானிக் ஷெட்டில். அதுலேருந்து தான் அந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அவருக்கு. என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, நான் மேக்னெட் கேஸை கழட்டி காட்டுறேன் பாருங்க. ஓகே, நம்ம எல்லாருமே வந்து ஒன் வே கிளச்சும் செக் பண்ணுவோம். ஏன்னா செல்ஃப் எடுக்கலாம். சப்போஸ் ஒன் வே கிளச்சு பால்ஸ் ஏதாவது ஸ்டக் ஆகிருந்தாலும் செல்ஃப் எடுக்காது, ஒன் வே கிளச் செக் பண்ணுவோம். அந்த ஐடியாவில் தான் நானும் மேக்னெட்டை கழட்டி பார்த்தேன். ஆனால் ஒன் வே கிளச் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது, எதுவும் பிரச்சனை இல்லை. ஒன் வே கிளச்சு, இந்த கவுண்டர் கியர் எல்லாமே வந்து அருமையாக இருக்குது. ஒன் வே கிளச்லாம் பார்த்திங்கன்னா இந்த கியர் எல்லாமே சூப்பராக இருக்குது, எதுவுமே ஃபால்ட்டு கிடையாது, கரெக்டாக வேலை செய்யுது. ஆனால் இதில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்னால தான் அந்த வந்து வண்டி செல்ஃப் எடுக்கலை. மோட்டரும் புது மோட்ரு, பேட்டரியும் புது பேட்டரி, 2 பேட்டரி மாற்றியும் செல்ஃப் எடுக்கலை. என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, கேஸ்கட் இல்லாமல் பேஸ்ட் மட்டும் போட்டு மாட்டியிருக்காங்க. கேஸ்கட் போடல, கேஸ்கட் இல்லாமல் வெறும் பேக்கிங் பேஸ்ட் மட்டும் போட்டு மாட்டினதால் என்ன இருக்குன்னா, இந்த புஷ் வந்து இதில் தான் வந்து சீட்டிங் ஆகும். இப்படி ஃபிட் பண்ணும்போது இந்த ரோலர் இந்த கீரை வந்து இன்ஜின் கேஸ் என்ன பண்ணுதுன்னா நல்லா அழுத்தி பிடிச்சிக்குது, சுத்த விடாமல் பிடிச்சிக்குது. இந்த டைட் லோட் ஆகுது. அப்படி லோட் ஆகும்போது என்ன மோட்டரில் வந்து அந்த கீரை சுற்ற முடியல. அப்போ மோட்ரு மட்டும் சுற்றாத மாதிரி செல்ஃப் ரிலே மட்டும் சவுண்டு வருது. இப்போ ஒன்றுமே பண்ணல. நான் இப்போது மேக்னெட் கேஸை கழட்டிட்டேன். இந்த வண்டியோட கேஸ்கட்டை மட்டும் வாங்கி வந்து போடுறேன். கேஸ்கட் மட்டும் வாங்கி வந்துடுறேன். கேஸ்கட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த பக்கம் இந்த புஷ் எதுவும் இருக்கா, கேஸ்கட் மட்டும்தான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் பண்ணல. அப்படியே நான் மேக்னெட் கேஸை மாட்டிடுறேன். கியர்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே, நம்ம பண்ணுற ஒரு சின்ன தப்பில் தான் பெரிய பெரிய ரியாக்ஷன்லாம் வருது. நானும் இந்த ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்கிட்டு எனக்கு ஒரு நாள் ஆச்சு. ஏன்னா எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் வண்டி செல்ஃப் எடுக்கலை. ரொம்ப வேலை வாங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அதை கண்டுபிடிச்சோம். ஓகே, நியூட்ரல் லைட் சுவிட்சஸ் ஒரு இதுதான். ஓகே, இப்போ நான் வேறு எதுவும் பண்ணல. இன்னும் காயில் பேட் லைன்லாம் நான் கொடுக்கல, அதனால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது, ஆனால் செல்ஃப் மட்டும் எடுக்கும். இப்போ நான் சாவி ஆன் பண்ணிட்டு செல்ஃப் போடுறேன் பாருங்கள். பக்காவாக சுற்றுது. முதல்ல டிக் டிக் டிக்னு செல்ஃப் ரிலே சவுண்டு தான் வந்துச்சு. இப்போ பக்காவாக செல்ஃப் எடுக்குது பாருங்கள். இன்னும் இன்ஜின் எல்லாம் ஊற்றணும். நம்ம மேக்னெட் கழட்டும் போது இன்ஜின் எல்லாம் இறக்கிட்டோம். அதனால் காயில் பேட் எல்லாம் கழட்டி விட்டுருக்கு. அதனால் பைக் வந்து ஸ்டார்ட் ஆகாது, ஆனால் செல்ஃப் எடுக்கும். இப்போ அந்த கேஸ்கட் போட்டு மாட்டினதுக்கப்புறம் அருமையாக செல்ஃப் சுற்றுது. அந்த கேஸ்கட் இல்லாததுனால மோட்ரு மட்டும்தான் டிக் டிக்னு இருந்துது. இது மாதிரி ஒரு சின்ன தப்பால் பெரிய பெரிய விளைவுகள்லாம் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு சாதாரண ஒரு கேஸ்கட்னால எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ செலவு வச்சுன்னு பார்த்துருப்பீங்க. அது மாதிரி நம்ம வந்து ஒரு இன்ஜினை பிரித்து மாட்டும் போது எந்தெந்த வண்டியில் கேஸ்கட் எங்கெங்கே வருது, எங்கெங்கே கேஸ்கட் வரலன்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். சில பேர் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் கேஸ்கட் நம்ம வாங்கும்போது கரெக்டான கேஸ்கட்டாக கொடுத்துருவாங்க. வேறு கம்பெனி ஏதாவது லோக்கல் குவாலிட்டி வாங்கும்போது என்ன ஆகும்னா, அவங்க தேவையில்லாத கேஸ்கட்டை சேர்த்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம கன்ஃபியூஷனில் கேஸ்கட் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அந்த கேஸ்கட்டை வச்சு மாட்டிடுவோம். அந்த மாதிரி மாட்டும்போது பிரச்சனை நிறைய வரும். கேஸ்கட் எக்ஸ்ட்ரா வச்சாலும் பிரச்சனை, கேஸ்கட் வைக்கலனாலும் பிரச்சனை. அதனால் இன்ஜின் பிரித்து மாட்டும்போது கரெக்டாக மாட்டணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ சந்தேகம் குறைகள் தவறுகள் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.